கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியைச் சேர்ந்தவர் மாதவன் நாயர். ரேணுகா மேனன் தம்பதியினர் கடந்த 25 ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்க. மாதவன் வெற்றிகரமாக தொழில் நடத்தி வந்த நிலையில, அவர்களுக்கு கிஷோர் என்ற 17 வயது மகனும் இருக்காங்க. ஆனால் 2020இல் ஏற்பட்ட கொரோனா நெருக்கடியால் தொழில் பாதிக்கப்பட்டு மாதவன் வெளிநாட்டில் மேலாளராக பணிபுரிய சென்றிருக்காரு. மகன் கிஷோரின் படிப்பிற்காக ரேணுகா மகனுக்கு கோட்டயத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு அங்கு தங்கிறாங்க. அதே குடியிருப்பில் அதே பள்ளியில் கிஷோருடன் படித்த ஆல்பர்ட் ஜான் என்ற மாணவன் வசித்து வராரு. இதனால இரு குடும்பங்களுக்கும் நெருக்கமும் ஏற்படுது. இந்த நிலையில 45 வயதான ரேணுகா பக்கத்து வீட்டு மாணவரான ஆல்பர்ட் ஜானுடன் நட்பை தொடங்குறாங்க. படிப்படியாக பாலியல் உறவையும் ஏற்படுத்திக் கொள்கிறாங்க. மகனின் வயதில் இருக்கும் அந்த இளைஞர் ரேணுகா தனது பாலியல் தேவைக்காக பயன்படுத்த தொடங்குறாங்க. இருவரும் தனிமையில் சந்தித்து வெளியிடங்களுக்கு சென்று உல்லாசமாகவும் இருந்ததோடு அந்தரங்க காட்சிகளை செல்போனிலும் பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. சமீபத்துல தாயின் செல்போனை தற்செயலாக பயன்படுத்திய மகன் கிஷோர் அந்தரங்க படங்களை பார்த்து ஆடி போயிருக்காரு. இது குறித்து தாயிடம் சண்டை போட்ட கிஷோர், அவன் உங்களுக்கு மகன் போலதானே, என் வயதுடையவன் தானே என்று கோபமாக கேட்டு உடனடியாக குவைத்தில் இருந்த தந்தை மாதவனுக்கு தகவலும் கொடுக்கிறாங்க. இதையடுத்து அவசரமாக ஊர் திரும்பிய மாதவன் நடத்திய விசாரணையில ஆசை வார்த்தை கூறி ரேணுகா அந்த மாணவரை பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து ஆல்பர்ட் ஜானின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கிறாங்க. விசாரணையில ரேணுகாவின் சூழ்ச்சி உறுதியானதை தொடர்ந்து மாணவனின் வயது கருதி ரேணுகா மேனன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. மறுபுறம் பாதிக்கப்பட்ட மாதவன் நாயர் தனது மனைவியிடமிருந்து சட்ட ரீதியாக விவாகரத்து நடவடிக்கைகளை தொடங்கியும் இருக்காரு. உணர்ச்சி வசப்படாமல் சட்டத்தின் மூலம் பிரச்சனை தீர்க்கப்பட்டதால் குற்றவாளி மட்டுமே தண்டிக்கப்பட்டு மற்றவர்கள் பாதிக்கப்படவில்லை என்று உள்ளூர் போலீசார் அதிகாரிகள் ஒருவரும் தெரிவிச்சிருக்காரு. சோ மேலும் இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போல குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.